ஹாய் மக்களே, வணக்கம். நான் ஷெஃப் தாமு பேசுகிறேன். ஷெஃப் தாமுஸ் கேட்டர்ஸ் ஈவெண்ட்ஸ்லேருந்து ஷெஃப் தாமின் சுவை என் ராகம். இன்னைக்கு போகி, நாளைக்கு பொங்கல். போகி அன்னைக்கு ஒரு சூப்பரான பருப்பு போலி, ஒரு அட்டகாசமான பருப்பு போலி செய்யலாம். அந்த பருப்பு போலி செய்யறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். மைதா மாவு ஒரு அழகு, வெல்லம் 250 கிராம் வெல்லம், கடலைப்பருப்பு ஒரு அரை கப் கடலைப்பருப்பு, அரை கப்புனா ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, நெய் சுட்டு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு நெய். இதுதான் தேவையான பொருள். ஏலக்காய் வேணும், ஏலக்காய் பிடிப்பதற்கெல்லாம் முந்திரி பருப்பு வேணுங்க, முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். மைதா மாவை 2 சொட்டு நெய் விட்டு தண்ணி விட்டு நல்லா ஒரு மாதிரி குழகுழன்னு பசிக்கணும். அது மேலே நல்லா எண்ணெய் தடவிடணும். அந்த கடலைப்பருப்பு வேக வைக்கணும். எப்படி வேக வைக்கணும்னா 90% குக்காக மாதிரி இருக்கணும். இந்த வெள்ளத்தை நல்லா இடிச்சிட்டு, ஏலக்காய் இடிச்சிட்டு, முந்திரி பருப்பை போட்டு என்ன பண்ணுறோம், அந்த கடலைப்பருப்பு, வெல்லம், ஏலக்காய், முந்திரி பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆல்ரெடி மைதா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மேலே என்ன பரோட்டா பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். உருண்டை பிடிச்சிட்டோம். நல்லா அதாவது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் பண்ணிங்க, அதை பூர்ணத்தை உள்ள வச்சுட்டு அப்படியே மடிச்சிட்டு ஒரு ரவுண்டாக எடுத்துடுறோம். தட்டு நல்லா திரட்டிடலாம். மெலிசாக திரட்டிக்கலாம். தவா சூடான பிறகு 2 பக்கம் தவாவில் போட்டு எடுத்தால் நெய், அதாவது சூடு ஆன பிறகு 2 பக்கமும் அந்த கலர் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். அந்த கலர் வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு சுற்றி 2 பக்கம் பொரிச்சு எடுத்தால் ஒரு அட்டகாசமான போகிக்கு ஒரு பருப்பு போலி சாப்பிடும்போது, சூடாக சாப்பிடும்போது கலக்கலாக இருக்கும். நீங்களும் அதை செஞ்சு பார்த்துட்டு பாருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம போகிக்கு பார்த்தோம். ஓகே, ஸோ பருப்பு போலி எக்ஸலண்ட், டேஸ்ட்டு டாப் நாட்ச்.